என்ன சமையல்? மட்டன் பிரியாணி, நண்டு தொக்கு, ஃபிஷ் கட்லேட்டு, அஞ்சப்பர், மட்டன் தொக்கு, சிக்கன் அணி சிக்கன் பாதி பாதி வெள்ளை குருமா. இது வந்து நெத்திலி ஃப்ரை. இப்போ வந்து மேக்னேட் பண்ண போகிறேன் மட்டன் எப்படி பிரியாணிக்காக. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், மஞ்சத்தூள், சால்ட்டு, தயிர், மிளகாத்தூள். மட்டன் பிரியாணிக்கு மேக்னேட் பண்ணி வச்சு செஞ்சால் சாஃப்டாக இருக்கும் மட்டன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், சால்ட், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அரிசி மாவு கொஞ்சம், அவ்வளோ. நெத்திலி ஃப்ரை, இதில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். கலருக்காக வேணா காஷ்மீர் சில்லி, சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரைச்சி வச்சிருக்கிறது நண்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுடணும். தேவையான அளவு உப்பு. ரொம்ப ஈஸி. 2-3 டைப்ல பண்ணலாம். நான் இன்னைக்கு இந்த டைப்ல பண்றேன். இது கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு கூட பண்ணலாம். ஆனால் டைம் இல்லைன்றதுனால நான் இப்படியே பண்ணிட்டேன் டைரக்டா. போறோம், அதனால கொஞ்சமா தண்ணி, இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுல இருக்க தண்ணியிலே வெந்துடும். அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். முடிஞ்சிச்சு. சிக்கன் குருமா, ஒயிட் குருமா இந்த சைட்ல. அதுக்கு தேவையான அளவு எண்ணெய், ஒரு பட்டை கிராம்பு, இதெல்லாம் ஒரு ஓட்டு தூளே கிடையாது. வெள்ளை குருமா, வெறும் பச்சை மிளகா தான் காரத்துக்கு. பட்டை கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, ஒரு ஏலக்காய் தாளிச்சுட்டு இதை பொரிஞ்சோடனே இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு, இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு அதான் காரத்துக்கு, அதனால ஒரு கொஞ்சம் 4 போட்டுக்கலாம். இந்த பச்சை வாசனை போற அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் தக்காளி,
மீன் கட்லேட்டுக்காக மீனை பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சாப் பண்ணி வச்சுக்கிறது. சின்ன வெங்காயம் கொஞ்சம், மிளகாத்தூள், உப்பு. இது ரொம்ப வதங்க தேவை. இது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மட்டன், இதுக்கு ஒரு மசாலா போட போகிறோம். அந்த மசாலா வந்துட்டு தனியாக ஒரு வீடியோ போடுறோம். ரெடி பண்ணி வச்சுருக்காங்க மசாலா. கொத்தமல்லிலாம் கிடையாது, இருக்குது ஃப்ளேவர் மாநிலம் கொத்தமல்லி போட்டால். இது நாங்கள் பார்க்க ரொம்ப அப்பிடைசிங்காக இருக்குது. அந்த பிரியாணி ரெடி ஆகிடுச்சுன்னு பார்க்கலாம். மீன் டேஸ்ட் நல்லா இருக்குது. நல்லா வந்து டக்குன்னு கட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? மட்டன் எப்படி வந்துச்சு பாருங்க. நான் 3 சவுண்டு தான் விட்டேன். மட்டன் வந்து டி நகரில் பாண்டி பஜாரில் பாய்கிட்ட தான் வாங்கிடுவேன். ப்ரமோஷன்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. ஆனால் அவர்கிட்ட மட்டன் கொஞ்சம் ரேட் அதிகம் தான், ஆனால் சூப்பராக இருக்கும். ஒரு 3 விசிலே நல்லா வெந்துடும். நம்ம கேட்குற மாதிரி கொடுப்பாரு. நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் அவர்கிட்ட வாங்கி. அதில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடல, டெய்லியில் எவ்வளோ செய்கிறாங்க. ஸோ நான் இதை சாப்பிட்டுட்டே இருக்கேன். எதுவும் நினச்சி பாருங்க. இதில் பிரியாணி செய்யணும். பிரியாணி ரெசிபி கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் நெய், கொஞ்சம் எண்ணெய், பாதி இது வந்து அரிசியை போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அரிசியை ஃப்ரை பண்ணிட்டு மட்டன் கிரேவி பண்ணி வச்சுருக்கேன். இது தம் பிரியாணி கிடையாது. பெரிய பாத்திரம் இருக்கிறதுனால அந்த பாத்திரம் இருக்குது. இது தம் பிரியாணி கிடையாது. நான் இப்படி தான் செய்வேன் பிரியாணி. கொஞ்சம் அரிசி ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒன்றும் இல்லை, நெய்யில் ஃப்ரை ஆகணும், அவ்வளோதான். தேங்காய் பால், தேங்காய் பால், முந்திரி, பாதாம், தயிர் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன், அதை போட்டிருக்கேன். இதுக்கு வந்து தண்ணிலாம் நான் நிறைய ஊற்ற மாட்டேன். இந்த
கிரேவி பண்ணிட்டு வந்தீங்களா அந்த தண்ணி, தேங்காய் பால் இதுவே போதும். அரிசி ஒரு 10 நிமிஷம் ஊறின அரிசி. இதுதான் இந்த மட்டன் கிரேவி. லெமன், பிரியாணி முடிஞ்சிச்சு. இது வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே இந்த கிரேவி மட்டன் கிரேவி. அஞ்சப்பர் ஹோட்டல்ல இந்த கிரேவி வாங்கியிருக்கோம், நல்லா இருந்திருக்கு, அதனால அதே மாதிரி பண்றோம். இங்க பிரியாணியை பாருங்க. இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். உடையாம ஒரு குச்சி குச்சியாக எனக்கு வரும் அரிசி. கத்திரிக்காய் இந்த ரெசிபி வீடியோ எடுக்கல. வீடியோ எடுக்கிறவங்க வெளியில் போயிட்டாங்க, இப்போ தான் வந்தாங்க. இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். இது டீப் ஃப்ரை, மீன் வந்து செமி ஃப்ரை. இது ஆவி காமிச்சு எடுத்து பிசைஞ்சு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி பிடிச்சி தட்டி பிரெட் கிராம்ஸில் இதில் வந்து நாங்கள் கார்ன்ஃப்ளவர், மைதா அதெல்லாம் முட்டை எதுவும் போடலை, ப்ளெயினாக தான் பண்ணுறோம். பண்ணி எடுத்துக்கணும், நல்லா மொறு மொறுன்னு வரும். இந்த இலையை இப்படி ஒரு திருப்பு இது எதுக்குன்னா கேரளா மீன். அஞ்சப்பர் மட்டன் தொக்கு, சிக்கன் ஒயிட் குருமா, ஹனி சில்லி சிக்கன், ஃபிஷ் கட்லைட், நெத்திலி மீன் வறுவல், மட்டன் பிரியாணி, ரைத்தா, பாயில்ட் எக், ஐஸ்கிரீம், மோர், ரசம், கத்திரிக்காய் சாப்ஸ், ஒயிட் ரைஸ். சாப்பிடலாம். Subscribe for more videos. லைக் பண்ணுங்க.